இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய அமானுஷ்யமான கதைகளை பற்றி பார்த்துருக்கோம். க்ரைம் த்ரில்லர் கேசஸை பற்றி பார்த்துருக்கோம். அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸை பற்றி பார்த்துருக்கோம். உண்மையாகவே நடந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பயங்கரமான வித்தியாசமான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டீம் ஈகிள். நாம் பார்க்க போகிறது ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. வெளிநாடுகளில் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியில் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரியும் ஒன்று. அது ஒரு அழகான நாடு. அந்த நாட்டில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே செல்லமான பொண்ணும் கூட. அந்த பொண்ணு ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறான். அப்போது டேப்பை திறந்து விட்டுட்டு தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறா. அந்த சமயத்தில் யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அவளுக்கு கேட்குது. அந்த சத்தம் கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு விட்டு கேட்டுகிட்டே இருக்குது. யார் இது சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறா. அவளுக்கு நல்லா தெரியும் அது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனுஷங்களோட சத்தம் இல்லைன்னு. ஏன்னா அப்போ அவங்க வீட்டில் அவளும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த சிரிக்கிற சத்தம் அவங்க அம்மாவோட சத்தம் இல்லைன்றது அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுது. அப்போ வேற யார் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் அவள் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருந்து வரக்கூடிய டிவி சவுண்டாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போது டேப்பை அகைன் ஆன் பண்ணுறான். குளிக்கலான்னு போகிறான். மறுபடியும் அந்த சிரிக்கிற சத்தம் அவளுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. இந்த வாட்டி அவளுடைய உள்ளுணர்வு இங்கே ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது அப்படிங்கிறத அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அவள் ரொம்ப பயந்து போய் ஃபாஸ்ட்டாக குளிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வரா. வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறா. அந்த பாத்ரூமில் யாரும் சிரிக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக ஒரு குரலை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தேவையில்லாமல் எதையும் போட்டு மனசு குழப்பிக்காத, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளும் டின்னர் சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுறா. அவங்க அம்மாவும் படுக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வேலையில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்கிடுறாங்க. இந்த பொண்ணு அவளுக்குன்னு தூங்குறதுக்கு தனி ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கா. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். அப்போது அவங்க அம்மாவுக்கு யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. உடனே தூக்கத்தில் இருந்து முழிச்ச அவங்க அம்மா ஹாலுக்கு வந்து வெளியே தேடி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. சரி, நம்ம பொண்ணு ரூமில் பத்திரமா தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரூமை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அவள் ரூமில் இல்லை. உடனே பதறி போன அவங்க அம்மா வீடு முழுக்க தேடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த பொண்ணை காணும். வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த தெருவே அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. ஆனால் நாய்கள் மட்டும் குலைச்சிட்டே இருக்குது. இப்போது பதறி போன அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே போலீஸு அந்த பிளேஸ்க்கு வராங்க. வந்து போலீஸும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்கக்கிட்ட இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சுற்றியும் முத்தியும் தேடுறாங்க. அப்போது அந்த போலீஸில் ஒருத்தர் மட்டும் அவங்க வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ், அந்த பாதாள சாக்கடை திறந்திருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே அந்த ட்ரைனேஜ்குள்ளே டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணோட டெட் பாடி அந்த ட்ரைனேஜ்குள்ளே இருக்குது. அதுவும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த பொண்ணோட கழுத்து திருகப்பட்டு அவள் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு அப்படியே இரத்த கோலத்தில் இறந்து போய் கிடக்கிறா அந்த ட்ரைனேஜ்குள்ளே. உடனே அந்த பாடியை வெளியே எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக கதறி அழுறாங்க.
இந்த பொண்ணுக்கு இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க 5 பேரும் எப்பவுமே கேங்காக தான் இருப்பாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. கதறி கதறி அழுறாங்க. இந்த பொண்ணு இறப்புக்கு அப்புறமா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக இந்த இறந்து போன பொண்ணை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 பேரும் எப்போவுமே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் தான். ஆனால் இவங்க ஃப்ரெண்டு இறந்து போன பிறகு இவங்க யாருடைய முகத்திலுமே சந்தோஷம் இல்லை. அதுக்கு பதிலாக பயமும் ஒரு வித கவலையும் தான் இவங்க எல்லார் முகத்துலையும் இருந்துச்சு. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது இன்னும் ஒரு சில வாரங்களில் இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு. ஆமாம், அடுத்த ஒரு சில வாரங்கள்லேயே இந்த 4 பேரும் அதே மாதிரி மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு எப்படி ட்ரைனேஜில் விழுந்து இறந்து போனாலோ அதே மாதிரி இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் அண்ட் செப்டிக் டேங்கில் விழுந்து அதே மாதிரி பயங்கரமான முறையில் இறந்து போய் கிடக்குறாங்க. மக்கள் எல்லாருமே இந்த 5 பேர் இறந்து போனதை பற்றி தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாருமே பயந்து போய் காணப்படுறாங்க. ஒரு வித பயத்தோடு தான் டெய்லியுமே அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்மென் வின்ஸ்டைன் அப்படின்னு இன்னொரு பொண்ணை பற்றி பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் இந்த 5 பேரையும் பழி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் இந்த கார்மென் வின்ஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் இந்தியானா. அந்த ஸ்டேட்டில் ஒரு 17 வயசு பொண்ணு வாழ்ந்துட்டு வரா. அவள் பேர் தான் கார்மென் வின்ஸ்டேட். இந்த பொண்ணு அங்கே இருந்து ஸ்கூல் படிக்கிறதுக்காக இந்த 5 பொண்ணுங்களும் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறா. இந்த பொண்ணுக்கு இந்த இடம் புதுசு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு யார்கிட்டமே பேசாமல் எப்போவுமே தனியாக இருக்கா. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த 5 பேரும் போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவளும் ஒரு நம்பிக்கையோட இந்த 5 பேர் கூடவும் சேர்ந்துக்கிறா. கார்மென் என்ன நினச்சானா, இதோட நமக்கு இந்த தனிமை இருக்க போகிறதில்ல, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா. ஆனால் அந்த 5 பேரும் அவளை அப்படி நினைக்கல. அவங்களோட டைம் பாஸுக்காக இந்த பொண்ணை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே போக போக இந்த கார்மெனை ரொம்ப கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலேஜ்லலாம் ரேகிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை விட கொடுமையாக இந்த 5 பொண்ணுங்களும் அந்த கார்மெனை பண்ணுறாங்க. அவள் ஹாஸ்டலில் சாப்பிட்ற சாப்பாடில் எதையாச்சும் கலக்கிறது, அவளுடைய யூனிஃபார்மெல்லாம் கிழிச்சு வைக்கிறது, அவளுடைய நோட்டு புக்ஸ் எல்லாம் கிழிக்கிறது, அவளுடைய பேக்கில் எதையாச்சும் போடுறது, அவளுடைய லேப் கோட்டில் இந்த செத்துப்போன பூச்சிகள் எடுத்துட்டு வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்மெனை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. அதே மாதிரி மற்றவங்க முன்னாடி அந்த கார்மெனுடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் அந்த 5 பொண்ணுங்களும் சேர்ந்து கார்மெனை கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனேஜுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ட்ரைனேஜ்குள்ளே கார்மெனை எப்படியாச்சும் விழ வச்சிட்டோம்னா அவள் சாக்கடைக்குள்ளே விழுந்து எழுந்துக்கும் போது எல்லாருமே அவளை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சி அந்த ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணி வச்சு கார்மெனை அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த ட்ரைனேஜ் ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னு. அந்த ட்ரைனேஜ்குள்ளே விழுந்த உடனே கார்மெனுக்கு அந்த ட்ரைனேஜ்குள்ளே போகிற ஒரு ஏணி மேலே அவன் முகம் பட்டு அவன் முகமெல்லாம் சிதையுது. அதே மாதிரி அந்த ட்ரைனேஜோட அடிப்பகுதியில் விழுந்த வேகத்தில் அவளுடைய கழுத்தானது முறிக்கப்பட்டு அவள் உள்ளவே இறந்து போகிறா. அதுக்கப்புறமா கார்மென் ட்ரைனேஜ்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு அந்த 5 பொண்ணுங்களுமே போய் டீச்சர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து அதுக்கப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த கார்மெனை காப்பாற்றும் போது அவளுடைய உடம்புல உயிர் இல்லை, அவள் ட்ரைனேஜ்குள்ளவே இறந்து போயிடுறா. அப்புறமா போலீஸ் வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த 5 பேரும் அவள் கால் தடுக்கி இந்த ட்ரைனேஜ்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. போலீஸும் இது ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த கார்மெனை சாவடிச்சது இந்த 5 பேரும் தான். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நிறைய இமெயில் மெசேஜஸ்னு வர ஆரம்பிக்குது. என்னன்னா தே புஷ்ட் ஹேர் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய இமெயில்ஸ் வர ஆரம்பிக்குது. உடனே போலீஸ் வந்து என்ன இது யார்கிட்ட இருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. எல்லாருமே இப்படிலாம் மெசேஜ் வரதுக்கு காரணம் அந்த கார்மென் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கார்மென் இறந்து கொஞ்ச நாள் கழித்து தான்
இந்த 5 பொண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரைனேஜில் விழுந்து இறந்தாங்க. கார்மனை பொறுத்த வரைக்கும் அவளுடைய ஸ்டோரியை நம்பாதவங்கள அவ சாகடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அந்த ஊர் மக்களால் பேசப்படுது. அதாவது கார்மென் வந்து கால் தடுக்கி விழலை, அவளை இவங்க தான் கொன்னாங்க அப்படிங்கிற கதையை கார்மெனை பற்றி யாருன்னா சொல்லும்போது அதை நம்பணும். அப்படி நம்பலைன்னா அவங்களையும் கார்மென் சாகடிச்சிடுவா அப்படிங்கிற நம்பிக்கை அந்த ஊரில் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்த இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.